பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அது நிமித்தம் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்த கடவன். However, if you suffer as a Christian, do not be ashamed, but praise God that you bear that name. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரிலீஜியனை மென்ஷன் பண்ணுறோமா? ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய், தன்னுடைய செயல்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறவன். இயேசப்பா நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண வாழ விரும்புகிறார். அதற்கு இடம் கொடுத்தவர்கள் தான் கிறிஸ்துவை உடையவர்கள். கல்வாரி சிலுவையின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ரட்சிப்பின் அனுபவம் உடையவர்கள், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்கள், அவர்கள்தான் கிறிஸ்துவை உடையவர்கள். ஸ்தேவான் கிறிஸ்துவ நிமித்தம் கல்லறியப்படுகிறார். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல பிரகாசிக்கிறது. அந்த மரணத்தின் கடைசி நிமிஷங்களிலேயும் இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று அங்கு மன்னிப்பை வெளிப்படுத்துகிறார். அந்த குணம், கிறிஸ்துவின் குணம் அங்கு வெளிப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலக காரியங்களில் நம்ம எந்த சூழ்நிலையில் போய்கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல ஏசப்பாவுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கும்போது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாமும் இந்த உலகத்தில் ஏசப்பாவுக்கு சாட்சியாய், ஏசப்பாவுக்கு மகிமையாய் வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுப்போம். கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.